சென்னை மாநகரம் பரபரப்புக்கு கொஞ்சம் குறையாத 24 மணி நேரமும் மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற இடம். வானை எட்டும் அடுக்குமாடி முதல் தார்பாயை மட்டுமே கூரையாக வைத்து வாழக்கூடிய மக்கள் வசிக்கும் இடம். அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், சினிமா பிரபலங்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐடி ஊழியர்கள், பெரும் வணிகர்கள் என பணம் படைத்தவர்கள் ஒரு புறம், ஆட்டோ ஓட்டுநர்கள், பூ விற்கிறவர்கள், தெருவில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செய்வர்கள், துப்புரவு பணியாளர்கள், காய்கறி விற்கிறவர்கள், அப்படி தினசரி வாழ்க்கைக்கு போராடி வாழும் மக்கள் இன்னொரு புறம். இவங்க எல்லாமே சேர்ந்து வாழும் ஒரே பெருநகரம் தான் சென்னை. அப்படி தினம் தினம் போராடி வாழுற லக்ஷ்மணனுடைய ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த ஆவணப்படம். என் பேர் லட்சுமணன். ஃப்ரூட்ஸ் வியாபாரம் வந்து 15 வருஷம் கிட்ட ஆச்சு. காலையில் கோயம்பேடுக்கு பழம் வாங்க போயிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன பழம் இருக்கிறத பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான பழமாக பார்த்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்து ஒரு 9 மணிக்கு வந்து கடையை போட்டுருவோம். கரெக்டாக அடிக்கடிக்கு வச்சு எல்லாம் அழகாக செட் பண்ணி வச்சேன்னா மக்கள் வந்து வாங்குவாங்க. அதாவது இப்போ ஒரு பழம் வந்து 160 ரூபா சொல்லணும்னாக்கா சில பேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் 80 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா அவங்க போய் வெளில போய் வாங்காதவங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. 80 ரூபாய் கேட்பாங்க, அப்புறம் 90 ரூபாய் கேட்பாங்க. மன தைரியம் தான் முக்கியம். அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். மனம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. கவலை இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட ஃப்ரீ ஆகிடும். ஒவ்வொரு நாள் வியாபாரம் பண்ணி ஒரு இடத்துல மழை பெஞ்சா போனியே ஆகாது. அப்படிங்கும்போது நீங்களே நாளைக்கு பண்ணிக்கலாம். ரைட், இன்னைக்கு ஆன்லைன் கொடுத்தது இதுதான் ரைட்டு. ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் வியாபாரமும் கம்மியாக போச்சு. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சிந்தனைகள் போகும். ஏடா இப்படி இருக்குமே. லக்ஷ்மணன் மாதிரி இங்க பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய பசங்க வாழ்க்கைக்காக கொஞ்சம் கூட சலிக்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வளர்ந்து வரும் பெரும் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இவங்களை ஒரு மூளைக்கு சுருக்கி அவங்கள வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைந்த விலைக்கு கிடைக்குதுன்னு நாமளும் இவங்களை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் பழகிட்டோம். நமக்கு ஏன் ஒரு புரிதல் இல்லாம போச்சுன்னா, இது வெறும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இது ஒரு சமூக கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல இருந்து ஒரு செங்கலை உருவினாலும் மொத்த கட்டமைப்பும் கீழே விழுந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னாலே ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல வீட்டுல இருந்தே பொருள் வாங்க முடியும். ஆனா என் பக்கத்து வீட்டுல இருக்கும் வயசான பெரியவங்களோ இல்ல உடம்பு சரியில்லாதவங்களோ அந்த வசதி அவங்களுக்கு இல்லை. அவங்க வீட்டு பக்கத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரும் சமூக சேவையும் இவங்க சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் வருஷ கணக்குல சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கினாலும் நாம அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் மட்டும்தான். ஆனா கொஞ்ச நாள் இவங்க கூட பழகி பாருங்க, நமக்கு ஒரு அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, அப்பா புள்ள, ஒரு சொந்தக்காரனாவே மாறிடுவாங்க. பகுத்துண்டு பள்ளியோர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க உணவை நம்மளும் உண்ணு, பிறருக்கும் பகிர்ந்து வாழ்வோம். சேர்ந்து வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம். நன்றி.